மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு மைல்ஸ்டோன். 7.5 சனியில இருந்து முழுமையா வெளியில வந்துட்டீங்க. 2026ஆம் வருஷத்துடைய பலனை வருட கிரகங்களான சனி, குரு, ராகு மற்றும் கேது இந்த 4 கிரகங்களையும் வச்சு எல்லா ராசிக்கும் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில மகர ராசிக்கு முதல்ல குருவோட நிலையை பார்க்கலாம். குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்காருங்க. 2026 ஜனவரியில இருந்து ஜூன் 2, 2026 வரை மிதுன குரு உங்க ராசிக்கு 6லேயே இருப்பாரு. இது ஒரு சாதகமான அமைப்பு தான். மகர ராசிக்கு குரு 3ஆம் இடம் 12ஆம் இடம்னு 2 மறைவு வீடுகளுக்கு அதிபதியா வருவாரு. அவர் இன்னொரு மறைவு வீடான 6ஆம் வீட்டுல இருக்கிறது சிறப்பான விபரீத ராஜயோகம். உங்களுடைய திறமையை வைத்து முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம்ங்க. பணவரவு பல மடங்கா அதிகரிக்கும். சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அதிகம் செலவு செய்வீங்க. பல சமயங்கள்ல கடன் வாங்கியாவது இதை நிறைவேற்றுவீங்க. உங்க அன்றாட தேவைக்கும் ஆசைகளுக்கும் பெருசா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய நிலைமை 2026ல இருக்காது. லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். சேவை சார்ந்த வேலைகள்ல, அதாவது சர்வீஸ் பேஸ்டு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. நீண்ட நாட்களா அவதிப்பட்டு கொண்டிருந்த நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். இப்ப இருக்கிறத விட பெரிய வேலைக்கு முயற்சி செய்ய சிறப்பான காலகட்டம் 2026. ஜூன் 2க்கு பிறகு குரு மகர ராசிக்கு 7ஆம் வீடான கடக ராசியில உச்சமடைகிறாரு. இந்த காலகட்டத்துல திருவோணம், உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான துணை அமையுங்க. திருமணம் ஆன மகர ராசியினருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையோடு சிறப்பான புரிதல்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில இருக்கக்கூடிய மகர ராசியினருக்கு சிறப்பான வருடமாக 2026 அமையும். பண லாபமும் கூடவே ஏற்படக்கூடிய காலகட்டம். 7ஆம் இட குரு உங்க தொழில் வாழ்க்கையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் மேம்படுத்த போறாரு. இருந்தாலும் 2026ல குருவால சில சிக்கல்களும் ஏற்படும். சொந்த ஜாதகப்படி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய திசை நடக்கிறவங்களுக்கு 6ஆம் இட குரு அதிக சுப கடன்களை கொடுக்கலாம். பிறப்பு ஜாதகத்துல கடகத்தில் ராகு அல்லது கேது இருக்க பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்க கூட்டு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பார்ட்னரிடமும் வாக்குவாதம் இல்லாம கவனமா எடுத்துட்டு போகணும். இதுதான் குருவுடைய நிலையில மகர ராசிக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து சனியுடைய நிலை பார்த்தோம்னா, மகர ராசியுடைய அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்க போறாரு. 2026ல சனி பெயர்ச்சி கிடையாதுங்க. அதனால 2026 வருஷம் ஃபுல்லா சனி 3ஆம் வீட்டில் தான் சகாய சனி நிலையில இருக்க போறாரு. லக்னம் அல்லது ராசிக்கு 10ஆம் அதிபதி மீன ராசியில உங்க பிறப்பு ஜாதகத்துல இருந்தா தொழிலில் பெரும் முன்னேற்றம், வெற்றி, புகழ்னு அருமையான வருடம் இது. பலனை எதிர்பார்க்காம உங்க கடமையை செய்வீங்க. அதனால பல மடங்கு பலனை சனி உங்களுக்கு கொடுப்பார். பொதுவா 3ஆம் வீடு உபஜய வீடுங்கிறதுனால சனி இந்த வீட்டில் அதிக பாசிட்டிவான விஷயங்களை செய்வாருங்க. புகழை கொடுக்கும் அமைப்பு. உங்க தொழில் அல்லது உத்தியோகத்துல இதுவரைக்கும் நீங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்திருந்தா 2026ல உங்க திறமை வெளிச்சத்துக்கு வரும். உங்க பெயர் வெளிச்சத்துக்கு வரும். பலர் உங்களிடம் உதவி கேட்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து வழிநடத்தக்கூடிய நிலையில சனி உங்களை வைக்க போறாரு. சொந்த பந்தங்கள் முன்னாடி கெத்தா காலரை தூக்கி விட்டு நடக்கிற அளவுக்கு சகாய சனி மகர ராசிக்காரங்களை முன்னேற்ற போறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறப்பு ஜாதகத்துல மீனத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிற மகர ராசியினருக்கு மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம்,
வசதி வாய்ப்புகள், பெயர் புகழ் இதெல்லாம் 2026ல் கிடைக்கும். சகாய சனியால உங்களுடைய பொறுமை அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் சிலர் இன்ட்ரோவர்ட்டா மாறுறதுக்கு வாய்ப்புள்ளது. பிறரிடம் சகஜமாக பேசி பழகுவதில் சனி தடையை ஏற்படுத்துவார். இதனால சில வாய்ப்புகளை நழுவ விடலாம். ஜாதகப்படி ராசி கட்டத்துல மீன ராசியில ராகு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகமும் இல்லாத மகர ராசியினர் எழுத்துத்துறை, மீடியா, ஆராய்ச்சி, கல்வி, டிரான்ஸ்போர்ட் இது சம்பந்தமான துறைகளில் இருந்தா உங்க ஃபீல்டுல சிறந்த நபரா வருவதற்கு கூட 2026ல் வாய்ப்பு இருக்குங்க. 3ஆம் இட சனியுடைய நெகட்டிவ் பார்ட்டா சிலருக்கு தூக்கம் இன்மை, தைராய்டு பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், மூட்டு வலி அல்லது கணுக்கால்களுக்கு கீழே வலி, வீக்கம் முதலான தொந்தரவுகள் சிலருக்கு வர வாய்ப்புள்ளது. அது சம்பந்தமா மருத்துவமும் எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். அடுத்து ராகு கேதுவுடைய நிலை பார்க்கலாம். ஜனவரி 2026 தொடங்கி டிசம்பர் 5, 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட வருடத்தின் 11 மாதங்கள் ராகு மகர ராசிக்கு 2ஆம் வீடான கும்பத்திலும், கேது மகர ராசியின் 8ஆம் வீடான சிம்மத்திலும் இருக்க போறாங்க. இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் ரொம்ப மோசமான நிலைனும் சொல்ல முடியாதுங்க. சில பாசிட்டிவ், சில நெகட்டிவ் இருக்கு. ஆனா நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். 2ஆம் இட ராகு சனியுடைய மூலத்திரிகோண வீடான கும்பத்துல இருக்காரு. ஜாலியா கணக்கு பார்க்காம செலவு செஞ்சிட்டு இருந்த மகர ராசியினர் 2026ல் கொஞ்சம் பணத்தை இறுக்கி பிடிப்பீங்க. ஃபினான்சியல் டிசிப்ளின் அதிகரிக்கும். சிலர் இல்லீகலான வழிகளில் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் குறிப்பா ராகு அல்லது சனி திசை நடக்கிறவங்களுக்கு உறுதியா இந்த வாய்ப்பு கிடைக்கும். அது மூலமா பணமும் சம்பாதிப்பீங்க. மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்த்து பேசுங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது சனியுடைய நிலையை விட கொஞ்சம் மோசமானது தான். உங்க கண்ட்ரோல் இல்லாம சில சமயம் பேசி அது மூலமா பேரை கெடுத்துக்கிற மாதிரி அமையலாம். சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பது போன்ற சிக்கல்கள் ஏற்படுங்க. பிறப்பு ஜாதகத்தில் கும்பத்தில் ராகு இருந்து குரு சுக்கிர தொடர்பு இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமான வருடமா 2026 இருக்கும். சிலர் செயின் ஸ்மோக்கிங் மற்றும் குடிபோதைக்கு அடிமையாகலாம். கவனம் தேவை. 8ஆம் இட கேதுவால ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஆழ்ந்த ஞானத்திற்கான பயிற்சிகள், யோகா, தியானம் முதலியவற்றை நீங்க தேடி போவீங்க. இன்னும் சிலருக்கு நாள்பட்ட நோய்கள், என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், அதாவது 10 டாக்டரை பார்த்தாலும் இது இதனாலதான் வந்துச்சு, இது இப்படிதான் தீர்க்கணும்னு சொல்ல முடியாத நோய்களை ஏற்படுத்தலாம். இன்னும் சிலருக்கு திருமணம் கடந்த ரகசிய உறவுகளால் பெரிய பிரச்சனை 2026ல் வெடிக்க வாய்ப்பு உள்ளதுங்க. இது எல்லாமே பிறந்த ஜாதகத்தின் லக்னப்படி என்ன தசைகள் நடக்குங்கிறத பொறுத்து நல்லது கெட்டது வேறுபடும். உங்களுக்கு திரிகோண அதிபதிகளுடைய திசையோ 2, 10, 11ஆம் அதிபதிகளுடைய திசையோ நடந்துட்டு இருந்தா பெரிய பாதிப்புகள் 2026ல் இருக்காது. சூப்பரா இருக்கும். இதுவே 6, 8, 12ஆம் அதிபதிகள் திசை நடந்தா மட்டும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, 2026ல் சனியும் குருவும் உங்க பக்கம் நிற்கிறாங்க. ஆனா ராகுவும் கேதுவும் உங்களுடைய எதிர்பக்கம் நிற்கிறாங்க. இருப்பினும் 5 மாதங்கள் ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறதால 2026 உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாவே அமையுங்க. வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாயிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.